உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். உலகின் மிகப்பெரிய வெட்டப்பட்ட மற்றும் பட்டை தீட்டப்பட்ட வைரங்களில் ஒன்றான கோஹினூர் வைரம் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அந்நகர மேயரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான ஜோரான் மம்தானி, அமெரிக்காவிற்கு வருகை தந்துள்ள பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்ல்ஸை சந்திக்கும் போது கோஹினூர் வைரத்தை இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கும்படி கோரிக்கை வைப்பேன் என தெரிவித்தார். 13ஆம் நூற்றாண்டில் ஆந்திராவின் கோல்கொண்டா சுரங்கத்தில் இந்த வைரம் கண்டெடுக்கப்பட்டது. காக்கதீய வம்சத்தின் வசம் இருந்த இந்த வைரம் மைலாசனத்தில் பதிக்கப்பட்டது. அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பின் போது தில்லி சுல்தான் வசம் வந்து பின்னர் பாபரை சென்றடைந்தது. அடுத்து பாரசீகர்கள் வசம் வந்த மைலாசனத்தில் இருந்து தனியே எடுக்கப்பட்ட வைரத்திற்கு பாரசீக மன்னர் நாதிர் ஷா முதன்முறையாக கோஹினூர் என்று பெயரிட்டார். கோஹினூர் என்றால் பாரசீக மொழியில் மலையளவு ஒளி என்று பொருள். பிறகு ஆப்கானியர்கள் சீக்கியர்கள் கைகளுக்கு மாறி கடைசியாக சீக்கிய பேரரசர் மகாராஜா ரஞ்சித் சிங் மூலம் 1813 இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டது. லாகூர் ஒப்பந்தத்தின்படி 1849 காலனி ஆட்சியின் போது ராணி விக்டோரியாவிடம் கோஹினூர் வைரம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது 186 கேரட்டாக இருந்த வைரம் 106 கேரட்டாக வெட்டி மெருகேற்றப்பட்டது. கோஹினூரை இந்தியாவிற்கு கொண்டுவர பல முறை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது கோஹினூரை ஒப்படைக்க பிரதமர் நேரு கோரிக்கை விடுத்தார். ஆனால் கோஹினூர் வைரம் பரிசாக அளிக்கப்பட்டதாக கூறி திருப்பித் தர இங்கிலாந்து அரசு மறுத்துவிட்டது. இந்த நிலையில் 2022 ராணி எலிசபெத் மறைவிற்கு பிறகு கோஹினூரை இந்தியாவிற்கு கொண்டுவர வேண்டும் என்ற பேச்சு மீண்டும் எழுந்துள்ளது. தற்போது இந்த கோஹினூர் வைரம் பதித்த கிரீடம் லண்டன் டவரில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வைரம் இன்றைய உலக மக்களின் தினசரி செலவில் பாதி மதிப்புடையது என கூறப்படுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.